விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ விநாயகருக்கு படைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக கொழுக்கட்டை பண்ணுவோம். ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூர்ணம் வந்து எப்போவுமே நீங்கள் ரெகுலராக ஒரே மாதிரி பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணுறது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னா இந்த கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க பூர்ணம் வந்து நல்ல வாசனையோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஹி பிரபாஸ் கிச்சன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இன்றைக்கி கடலை வறுத்து இதில் தான் நம்ம வந்து பூர்ணம் செய்ய போகிறோம். இது கூடயும் என்னென்ன பொருள் சேர்க்குறங்கிறதையும் நம்ம சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடலை நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துட்டு ஆறுனதும் தோல் வந்து நீக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கிறேன். கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எள்ளு சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தோட சூட்லேயே அது நல்லா வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த நேர்கடலை எள்ளு ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ அருமையாக இருக்கும். வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். அது அரைச்சதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு தோல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். மிக்ஸி வந்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி பிசுக்குன்னு எண்ணெய் வெளியில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பவுடராக நல்லா இந்த மாதிரி வந்து கோர்ஸாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தாவே போதும். இந்த மாதிரி இருந்தாவே போதும். இது வந்து நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை சாப்பிடும்போது உள்ளே வந்து ஒரு கடலை மிட்டாய் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்திருக்க மாவுக்கும் இந்த பூர்ணத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மாவு. இதில் இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கடையில் கிடைக்கும்னா கடையிலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து மேல் மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ நெய் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மேல் மாவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக நல்லா தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா அப்படி மொழுன்னு இருக்கணும். மாவு பிசையும் போதே இந்த வெடிப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மொழுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு வந்து வறுக்கணுன்னா லைட்டாக வறுத்துக்கோங்க. கடையில் வந்து வறுத்த மாவு இருந்ததுன்னா அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். வறுக்கலைன்னா மாவு லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லம் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த நம்ம பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை எள்ளு இதெல்லாமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 மூடி தேங்காயும் நான் வந்து துருவி சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து இது வேகும் போதே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வாசனை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். இது கூட வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த பதத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறினோடனே அது நல்லாவே கெட்டியாயிடும். இப்போ வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் வழக்கமாக எப்படி பூரணம் பண்ணுவீங்களோ அந்த கொழுக்கட்டை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மேல் மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் கப் மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான டிசைன்ஸில் பண்ணிக்கலாம். அந்த கொழுக்கட்டை அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அச்சு வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கையிலேயே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த அச்சு வச்சு செய்கிறது பிடிக்காது. அது பார்க்க அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ பூர்ணம் வந்து நல்லா ஆறுனதுமே பாருங்கள் நல்லா வந்து திக்காயிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து இதில் மாவை வந்து அப்படியே சேர்த்துற வேண்டியதான். இதுதான் வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரின்னு சொல்கிறாங்களே அந்த பிள்ளையார் கொழுக்கட்டை இதுதான். ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு பூர்ணம் தான்.
இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் வேக வச்சோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்ததுன்னா போதும். அதுக்கு மேலேயும் வேக வச்சோம்னா அந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு அழகுக்காக வேண்டி குங்குமப்பூ இதில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வேகும் போது அந்த லைட்டாக எல்லோயிஷ் கலர் வரும், அப்படி லைட்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து சும்மா ஒரு அழகுக்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இந்த குங்குமப்பூ வச்சுருந்தேன். இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லைட்டாக இந்த எல்லோ கலர் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வச்சுருந்தேன், இந்த குங்குமப்பூ வச்சேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ எல்லா அருளும் கிடைக்க இறைவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.